சீதாராம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அமிஷ் திரிபாதி அப்படின்ற ஒரு ஆத்தர். அவரோட கண்ணோட்டத்தில் அவர் என்ன ராமாயணம் அப்படின்னு சொல்கிறார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு நிமிஷம் பேசிக்க விரும்புகிறேன். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதுனா ரொம்ப நல்ல விஷயம். ஒரு நாட்டுக்கு தேவை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது. அது இல்லைன்னா ஒரு மக்கள் என்ன விரும்புகிறா, மக்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறா நாட்டுக்கு அப்படிங்கிறதையே சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நம்ம இப்போ பார்க்க போகிற ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து எப்படி தப்பாக யூஸ் பண்ணுறா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரி வழியாக. ஸோ அதை முன்னோட்டமாக வச்சுட்டு நான் இதை 5 வகையாக பிரிக்கிறோம். நம்ம இதை அந்த காலத்தில் இந்த ராஜாக்கள் எப்படி இருந்தா ராமருக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள், ராமர் காலத்தில் இருந்த ராஜாக்கள் எப்படி இருந்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தசரதர்லேருந்து ஆரம்பிக்கலாம். தசரதருங்கிற ராஜா வந்து ரொம்ப 3 விதமான கேரக்டர் சொல்லுவா. யூஸ்வலாக ஒரு கதையில் எடுத்தா ஒயிட் கேரக்டர், கிரே கேரக்டர், டார்க் கேரக்டர் அப்படின்பா. இந்த கதையில் வந்து தசரதர் வந்து ஒரு டார்க் கேரக்டர் தான். தசரதருங்கிற ராஜா வந்து ரொம்ப என்ன சொல்லுது, ரொம்ப ஒரு மூட நம்பிக்கையுடைய ராஜா. தசரதருங்கிற ராஜா வந்து ஒரு போர்ல ராவணனோட தோத்துட்டாராம். அது என்னைக்கு தோற்றாரு அப்படின்னா, ராமர் பிறந்த அன்னைக்கு தோற்றதுனால, ராமர் பிறந்ததே ஒரு கெட்ட கர்மாவோட தான் பிறந்திருக்கார். அதனாலதான் வந்து தசரதருங்கிற ராஜா வந்து ராமரை பிடிக்காது அப்படின்னு தான் ஆரம்பமே, கதையோட ஆரம்பமே அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அப்புறம் ராமர் சின்ன வயசுல இருக்கிற போது ராமரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கௌசல்யா மாதா வந்து ஒரு பொய் சொல்லிடுறா தசரதர் கிட்ட. அதனால தசரதர் கைகேயையும் கையை விட்டார். தசரதர் கைகேயி கிட்டே கௌசல்யா கையை விட்டார். கௌசல்யா மாதா கிட்ட பேசவே மாட்டார் அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்கிறது. அப்புறம் இந்த ராமர் வந்து தசரதர் வந்து ராவணனோட யுத்தத்தில் தோத்ததுனால அவர் வந்து ராஜ்யத்திலேயே ஆசை இல்லாம போய், அந்த காலத்துல தசரதர் வந்து நார்த் இந்தியாக்கே ராஜா அப்படின்னு தான் இந்த கதையில போற்றே இருக்கு. என்டையர் நார்த் இந்தியாவே அண்டர் டெவலப்டா வச்சிருந்தார் தசரதர். ராஜ்யத்திலேயே ஈடுபாடு இல்லை. இதை எப்படி கொண்டு வரானா, வசிஷ்டருக்கும் பரதருக்குமே தசரதர் ஆண்ட ராஜா, தசரதர் ஒரு ராஜாவா பிடிக்காது. தசரதர் அப்படின்றவர் வந்து ஒரு நல்ல ராஜா இல்லை அப்படின்னு வாயாலே சொல்ல வச்சு தசரதரை வந்து ரொம்ப தாழ்த்தி பேசுறான். இதுதான் தசரதர் அப்படிங்கிற கேரக்டர். அடுத்தது ஜனக மகாராஜா பத்தி பேசுறார். ஜனகர் அப்படின்றவர் வந்து ரொம்ப டிவோஷனலான கேரக்டர், ரொம்ப ஸ்பிரிச்சுவலான கேரக்டர், பக்தியுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்றா. ஆனா அமிஷோட வேர்டை நான் இங்க யூஸ் பண்ணணும்னா நாட் ஃபிட் ஃபார் பீயிங் அ கிங் அப்படின்னு சொல்றார். மித்திலையில இருந்தையும் அண்டர் டெவலப்டா தான் வச்சிருந்தார். அங்க இருக்கிற மக்கள் சந்தோஷமா இல்லை. ஆனா ஜனகர் வந்து ஸ்பிரிச்சுவலா எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருந்தார். அதனால மெட்டீரியலிஸ்டிக் இந்த மாதிரி டெவலப்மெண்ட், மக்கள் சந்தோஷம் இதெல்லாம் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்றா. ஆனா இது வந்து பகவத்கீதையில நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ணர் வந்து கர்மயோகிகளுக்குள் நான் ஜனகராக இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கும் நம்ம நார்மல் டெவலப்மெண்ட் வேர்ல்டுக்கும் இருக்கிற பேலன்ஸ் ஜனகரா இருக்கார் அப்படின்னு சொல்ற போது, ஜனகர் இப்படி கைவிட்டாருன்னு சொல்றது எங்கேயுமே நம்ம பார்க்கப்படல. இது ரொம்ப தப்பான ஒரு ஆர்குமெண்ட் கூட. அடுத்ததாக நம்ம ராவணனை பார்ப்போம். இந்த கதையில் ஆக்சுவலாக ராவணன் வந்து பர்சனலாக என்ன தப்பு பண்ணாங்கிறதுல ஆரம்பமே வைக்கல, பர்சனலாக கெட்டவன் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆனால் வந்து மக்கள் நலத்துக்காக ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணவன் ராவணன் அப்படிங்கிறது. இதை எப்படி எடுத்துட்டு வர்றாருன்னா, வசிஷ்டர் பரதர் அவ 2 பேருக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷன்ல கொண்டு வரார். வசிஷ்டர் வந்து பரதர் கிட்ட கேட்கிறார், ஜென்ரலா குருகுலத்தில் கேட்கிறாளாம் இது மாதிரி கேள்வி, இது மாதிரி ஒரு ராஜா வந்து அவனோட பர்சனல் லைஃப்ல வந்து தப்பா இருந்தாலும் அவன் வந்து நல்ல ராஜாவா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப வந்து பரதர் வந்து சொல்றார், இந்த மாதிரி ஒருத்த பர்சனல் லைஃப்ல நல்லா இல்லைன்னா கூட சம்டைம்ஸ் எப்பயாச்சும் அவன் வந்து அந்த தேசத்துக்கு அவன் தான் தேவைப்பட்ட ராஜாவா இருக்கிறான் அப்படிங்கிறார். அப்ப அதுல இருந்து வசிஷ்டர் ஒரு யூனிவர்சல் கன்க்ளூஷனே எடுத்துட்டு வர்றார். இந்த மாதிரி ராஜாக்கள் தான் சில டைம் நாடுகளுக்கு தேவை அப்படின்னு. இந்த கன்க்ளூஷன் எப்படி வந்து இதை வச்சு பேஸ் பண்ற, சம்டைம்ஸ் எப்பயாச்சு அப்படிங்கிறத வச்சு ஒரு யூனிவர்சல் கன்க்ளூஷனை கொண்டு வரார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, அவருக்குமே தெரியலன்னு தான் நினைக்கிறேன். அது தவிர இதுலேருந்து என்ன சொல்ல வரானா, இப்ப வந்து தசரதர் ஜனகர் எல்லாமே வந்து அண்டர் டெவலப்டா வச்சிருக்கார். ராவணன் அவனோட ராஜ்யத்தை நல்லா வச்சிருக்கான் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றார். இதுதான் கதையோட பேஸு, இதுதான் அடிப்படை. அதுக்கப்புறம்
இது வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற ராமரோட நேர்மார் ஆப்போசிட். ராமர் வந்து கண்டிப்பா பர்சனல் லைஃப்ல இருக்கணும். ஒருத்தன் நல்லா இருந்தாதான் அவனோட இருக்கிற ஜனங்களை நல்லா வச்சுக்க முடியும், மற்றவங்களுக்கும் நல்லது பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, ஒரு திருட வந்து அவனோட கூட்டத்துக்கு வந்து திருடி அவன் காசு தரானா அவனை நல்லவன் தான் சொல்லுவான். அவன் கூட்டத்துக்கு அவன் நல்லவன் தான், ஆனா பர்சனலா அவன் திருடுறான். அதனால அவனை நல்லவன் நீங்க யாருமே சொல்லிட முடியாது. ஒரு கூட்டத்துக்கு நல்லவங்கிறதுனால ஒருத்தனை நல்லவன் சொன்னா அப்ப எல்லா கூண்டாக்களையும் ராஜாவாக்கிட வேண்டிதான், எதுவுமே பண்ண வேணாம். இது வந்து இதுக்கப்புறம் மேலும் சொல்றா, ஒரு ராஜா பர்சனல் லைஃப்ல நல்லா இருந்து பப்ளிக் லைஃப்ல நல்லா இல்லைன்னா அவன் கெட்ட ராஜா அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றான். அதுல இருந்து தசரதரையும் கெட்டவன் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து பரதரன் வசிஷ்டரோட வாயாலேயே சொல்ல வைக்கிறான். இதுதான் வந்து 3 ராஜாக்கள் நம்ம பார்க்க போறோம் இந்த கதையில. மேலும் பார்க்கிற போது ராமர் அமிஷோட கண்ணோட்டத்துல எப்படி இருந்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ராமர் வந்து இந்த கதையில ரொம்ப ஒரு வெகுளியான கேரக்டர். ரொம்ப எல்லாரும் இதை வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றான்னா, சுமித்திரைக்கும் லக்ஷ்மணருக்கும் ஒரு கான்வர்சேஷன் வருது. இப்போ சுமித்ரா லக்ஷ்மணர் சொல்றா, லக்ஷ்மணா நீ வந்து உங்க அண்ணாவை ஃபாலோ பண்ணுப்பா, அண்ணா கூடயே இரு. ஏன்னா உங்க அண்ணா வந்து ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர். யாருக்கும் உங்க அண்ணாவை பிடிக்கவே பிடிக்காது, ராமரை யாருக்குமே பிடிக்காது. ராமர் ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர், எல்லாரும் அவளை ராமரை ஏமாத்திடுவா. ஸோ நீ ராமரை ஃபாலோ பண்ணுப்பா, ராமருக்கு நீ தேவை அப்படிங்கிறா. இது ஒரு கதை. இன்னொரு கதையில பார்க்குறோம் நம்ம, லக்ஷ்மணர் வந்து ரொம்ப கோவம் உள்ள மனிதனா இருந்திருக்கார், ரொம்ப ஷார்ட் டெம்பர்டான பர்சன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரெண்டுமே கிடையாது, எதுவுமே உண்மை கிடையாது. வால்மீகி ராமாயணத்தில் ரெண்டுத்துக்குமே பேஸ் கிடையாது. ஆனால் சொல்றா, அவ கதையை அவ சொல்லிட்டு இருக்கா. லக்ஷ்மணர் ஆக்சுவலா பார்த்தோன்னா ராமரோட குணங்களுக்காக தான் ராமரை ஃபாலோ பண்றாரு ஒழிய ராமர் இப்படிப்பட்டவர், ராமர் இதனால அப்படின்னு ஒரு ரீசனுக்காக ராமரை என்னைக்குமே ஃபாலோ பண்ணதை நம்ம பார்த்ததில்லை. அடுத்தது வந்து ராமரால சுயமா யோசிக்க முடியாது. ராமர் வந்து என்ன எழுதியிருக்கோ என்ன சொல்லியிருக்கோ, நான் இதை சொல்லியிருக்கு நான் பண்ணுவேன், இதை சொல்லியிருக்கு நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா இருந்திருப்பார். இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து இது வால்மீகி ராமாயணத்துல இல்ல அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்னா, 53வது சர்க்கம் அயோத்தியா காண்டத்துல வந்து கைகேயி மாதாவை எப்படி ராமர் வந்து கிரிட்டிக்கலா ஹேண்டில் பண்றார் அப்படிங்கறத நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். காட்டுல லக்ஷ்மணர் கிட்ட தனியா பேசும்போது ராமர் எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃப்ரீ திங்கிங் இல்ல அப்படிங்கிறது வந்து சுத்தமா அது ஒரு பேஸே இல்லாத ஒரு ஆர்குமெண்ட். அடுத்தது வந்து ராமர் வந்து லான்னு ஒன்று எழுதியிருந்ததுன்னா அந்த லாவை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவார். அதை தவிர எதுவுமே அவருக்கு தெரியாது. லைக் லான் அடிச்ச குதிரை மாதிரி இதுதான் லா, இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னே உட்காந்துட்டு இருப்பார். இதை வந்து நம்பவே முடியாது. ஏன்னா ராமர் வந்து நம்ம தர்மம் அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். ராமர் வந்து ஒரு சினானிம் ஆஃப் தர்மம் அப்படின்னு தான் பார்க்குறோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள், இந்த கதையில வந்து ஒரு ஸ்திரீ கிட்ட ஒரு வாரம் கழிச்சு அவன் மேஜராக போற ஒரு ஆள் வந்து அவன் வந்து தப்பா நடந்துருவான் அந்த ஸ்திரீ கிட்ட. ராமர் அவன் ஜுவனைங்கிறதுனால எல்லாரும் அவனுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் போது ராமர் வந்து இதுதான் லா, இதனால நான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன் அவனுக்கு, அவனை வந்து சிறை தண்டனை தான் அவனுக்கு அப்படின்னு சொல்லுவார். எல்லா ஊரே வந்து கோவப்படும் ராமர் மேல. ஆனா ராமர் வந்து இதான் லா அப்படிம்பார். நமக்கு தெரிஞ்ச ராமர் எப்படி தர்மம் பக்கம் நோக்கி போவார் நமக்கு தெரியும். ஆனா வந்து இந்த கதையில வந்து இதுதான் லா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஜிடான கேரக்டர். ஸோ அதனாலையும் கூட இந்த மக்களுக்கு அவரை பிடிக்காம போகும். அடுத்தது வந்து ராமர் தான் வந்து அடுத்த சுக்ராச்சாரியார் அப்படிங்கிற. இது ரொம்ப ஃபன்னியா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு கதையோட சொல்றேன். இது வந்து விஸ்வாமித்திரோட ராமரும் லக்ஷ்மணரும் போறப்ப விஸ்வாமித்திர சொல்ற, இதாப்பா அசுரார் வந்திருக்கா, இவாளை வந்து நீ எனக்கு யாகத்தை தடுக்கிறா, இவாளை நீ எதிர்த்து வா அப்படிங்கிறா. அப்ப வந்து ராமர் போய் தாடகையும் சுபாவுக்கிட்டே பேசுறான். அப்ப வந்து தாடகை சொல்ற, நான் இவாளை ஏன் அடிக்கிறேன்னா இவா வந்து ஏகம் அப்படின்ற ஒரு கடவுள் அப்படிங்கிற இதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டா, எல்லாரையும் வணங்குறா, அதனால வந்து எனக்கு இவாளை பிடிக்கல, அதனாலதான் நாங்க இவாளை கொள்றோம் மனிதர்களை, இங்க இருக்கிற தேவர்களை அப்படிங்கிற. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா ராமர் வந்து அதை சொல்றார். அப்ப வந்து நீங்க கொல்றதும் தப்பு தான், நீங்க சொல்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இப்ப இருக்கிற இவாளோட வழிபாடு மல்டிபிள் தெய்வங்களை வழங்குற வழிபாடு தான் ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு, அது நிலைநாட்டப்பட்டிருக்கு. ஆனா அப்படிங்கிற போது நீங்க தான் உங்க வழிபாடை மாத்திக்கணும், ஏக்கம் அப்படிங்கறத தான் மாத்திக்கணும் அப்படிங்கிறா. ஆனா வந்து அதுக்கு அசுரால் சொல்றான், எங்களுக்கு சுக்ராச்சாரியார் இதான் சொல்லியிருக்கா, நாங்க இதை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற போது ராமர் திரும்ப சொல்ற, உங்களுக்கே வேலையாகாத போது சுக்ராச்சாரியாரே என்ன சொல்லியிருக்காருன்னா உங்க வழிபாடை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
அப்ப வந்து இந்த இன்சைட் தாடகைக்கும் சுபாவும் கிடைச்சோடனே அவ என்ன உணர்றானா, ராமர் தான் அந்த சுக்கராச்சாரியாராவே திரும்ப வந்திருக்கா அப்படிங்கிற உணர்ந்து அவளை வணங்குறா. ராமரும் அந்த நான் சுக்கராச்சாரியாருங்கிற ஏத்துக்கிறார் அந்த கதையில ஆக்சுவலா. ஆனா வாஸ்தவமா பார்த்தா சுக்கராச்சாரியாருங்கிறவரே ஒரு பாலித்திஸ்ட் தான், மல்டிபிள் கடவுளை வணங்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவரு. நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் இருக்கு. ஆனாலும் வந்து இதை வழியா என்ன சொல்ல வரானா, இதை நம்ம கொஞ்சம் நுணுக்கமா கவனித்தோம்னா, சில மதங்கள்ல சொல்லுவா ஒரு கடவுள் தான் இருக்கா, அந்த கடவுளை ஃபாலோ பண்ணலன்னா நம்ம வந்து என்ன வேணா அப்படின்பா. அதை நோக்கி சொல்றாரா, இல்ல ராமர் தான் இந்த மதத்தெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்திருக்காரா, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இடத்துல இருந்து என்னாலே கிரகிக்க முடியல. ஸோ அப்படியே இதை விட்டுறலாம் இந்த இடத்துல. அடுத்தது வந்து ராமருக்கு வந்து காதல் பண்ண தெரியாது, பிரேமைக்குனா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பான். அமிஷோட வார்த்தையில் சொல்லணும்னா, பரதர் வந்து ராமருக்கு பிரேமங்கிறது வந்து போரிங் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா நமக்கு தெரியும் சித்திரகூடத்தில் ராமர் வந்து தீர்காலோஷிதஸ்தஸ்மின் கிரௌ கிரிவனஹ பிரியா, எவ்வளோ ஆசையா பிரேமையோட இருந்த சீத்தையோட முழு கதையே எப்படி வந்து ராமர் சீத்தைக்குள்ள பிரேமையை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னு நமக்கு தெரியும். ஆனா வந்து இதை போரிங் அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா வந்து ராமர் வந்து ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற அவரோட பெட்டர் ஹாஃப் கிட்டேந்து அப்படின்னு. ரொம்ப பேஸ்லெஸ்ஸான ஆர்குமெண்ட், எதுவுமே வந்து ஒரு ப்ரூஃபே இல்லாம, ஒரு வால்மீகி ராமாயணத்துக்கு அடிப்படையே இல்லாம எழுதின மாதிரி இருக்கும் இது. அடுத்தது இதுதான் என்னோட ஃபேவரட் டாபிக் இங்க இருக்கிறதுலையே. அங்க இருக்கிற குருகுலம் எப்படி இருந்துச்சு, அந்த கதையில குருகுலம் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தா அப்படிங்கிறத பார்ப்போம். குருகுலம்ங்கிறது வந்து இப்ப இருக்கிற மாதிரி லைக் முன்ன இருந்த மாதிரி ஸ்ட்ரிக்சர்ஸ் எல்லாமே எதுவுமே ஃபாலோ பண்ணாம அவாவா வருவா, அங்க இருக்கிற என்ன வேணா பண்ணிக்கலாம், யாரோட யார் வேணா தொடர்பு வச்சுக்கலாம், குருகுலத்துல எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது. இதுல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. அங்க வந்து இருக்கிற ட்ரைபல் பீப்புள் அந்த காலத்துல வந்து ரொம்ப லிபரலா இருந்திருக்கா, யாரோட யார் வேணா தொடர்பு வச்சுக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம்னு. இந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, பரதர் வந்து தன்னுடைய 5வது கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டுன்னு வந்து ராமருக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாராம். அது வந்து எப்படின்னா, பரதர் வந்து ஒரு ட்ரைபல் ராஜகுமாரியை கூட்டு வரா. நமக்கு வாஸ்தவமா ட்ரைபல் பீப்புள் தான் வந்து நமக்கு தெரியும் அவ எவ்வளவு ஒழுக்கத்தோட இருப்பா, எவ்வளவு கட்டுப்பாட்டோட இருப்பா அப்படிங்கிறது. ஆனா வந்து இந்த கதையில ஒரு ட்ரைபல் பீப்புளையும் டவுன் கிரேட் பண்ற மாதிரி, அவ லிபரலா இருப்பா, யாரோட வேணா தொடர்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளையும் தாழ்த்தி, குருகுலம் கல்ச்சரையும் தாழ்த்தி. குருகுலம்ங்கிறது நமக்கு எப்படி இருக்குங்கிறது அண்ணா மூலியமா தெரியும். நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்சர்ஸோட இருக்கும், காலையிலேருந்து ராத்திரி வரை எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கும், எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்றாங்க அப்படின்னு. அதை பத்திலாம் பேசுறதே கிடையாது. குருகுலம்ங்கிறது வந்து ஒரு போர்டிங் ஸ்கூல்ல அவாவா இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல தான் ஆண்டிருப்பான். இது வந்து ரொம்ப ஃபன்னியாவே இருக்கும். நீங்க படிச்செல்லாம் உங்களுக்கு தெரியும், புக் இங்க இருக்கு, யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க. அடுத்தது வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறத கையாளுறார் அமிஷ். இதுவும் ஒரு மாதிரி ஜோக்கா தான் இருக்கும். என்னன்னா, அமிஷ் வந்து என்ன சொல்றாருன்னா, முன்ன இருந்த இந்தியாவில் டெவலப்மெண்ட்டே இருக்காது, ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸா இருக்கும் அப்படின்னு. இது வால்மீகி ராமாயணம் வரைக்கும்லாம் போகவே தேவையில்லை. பிரிட்டிஷர்ஸ் வரத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரியும். பிரிட்டிஷர்ஸ் வரத்துக்கு முன்னாடி நம்ம பிரிட்டிஷர்ஸோட ஏரியா லைக் லண்டன்லாம் வந்து டார்க் ஏஜ்ல இருந்ததுன்னு நமக்கு தெரியும். இந்தியா வந்ததுக்கு அப்புறம் எப்படி அவளோட ப்ராஸ்பெரிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி மற்ற தேசத்துலேருந்து வரவங்களே வாழ வைக்கிற இந்தியா வந்து அண்டர் டெவலப்டா இருந்துச்சு அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் சொல்றார். மேலும் போய் சொல்றார், இந்த மாதிரி சங்கம் தமிழ் லிட்ரேச்சர் அப்புறம் துவாரகை இதெல்லாம் வந்து சரியான லீடர்ஷிப் இல்லை அப்படிங்கிறதுனால தான் முழுகிடுச்சு அப்படிங்கிறார். இது சொல்லட்டும் அவரு, அதனால பிரச்சனை. ஆனால் என்ன அதோட அது தாண்டி போகும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ வேற யாராவது ஒருத்தர் சங்கம் தமிழ் லிட்ரேச்சர்ல வந்து லீடர்ஷிப் சரியில்லை அதனால தான் முழுகிடுச்சுன்னு ஒரு புக் எழுதி சங்கம் தமிழ் லிட்ரேச்சரே வந்து ஒரு பேட் லீடர்ஷிப்னால தான் போச்சு அப்படின்னு எழுதினானா, ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர்னு ஒரு டேர்ம் சொல்லுவா. இந்த காலத்தில் ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் தான் அது. இதோட இம்பாக்ட் அப்படின்னு என்ன பார்த்தோம். இவ்வளோ நேரம் வந்து என்ன எழுதியிருக்கான், என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும்னா, இப்போ வந்து ஒரு குழந்தைய நம்ம ராமர் கோயில் கூப்பிட்டு போகிறோம். அவன் அவிஷ் புக்கும் படிச்சிருக்கு, அந்த குழந்தை ராமாயணம் வால்மீகி ராமாயணமும் அந்த குழந்தை படிச்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் கோவிலுக்கு போய் ராமரை சேவிக்கிறப்ப எந்த ராமர் அவ கண்ணுக்கு தெரியவாருன்னு தெரியாது, எந்த லக்ஷ்மணர் பரதர்லாம் கண்ணுக்கு தெரியவான்னு தெரியாது. திடீர்னு போய் 5வது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற பரதனை நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த குழந்தை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப சோகமான சுச்சுவேஷன் அது. ஏன்னா பரதருங்கிறவர் எவ்வளோ பக்தியுடையவர், எவ்வளோ ஒழுக்க முடியவர் நமக்கு தெரியும். ஆனால் வந்து இப்படி பார்க்கற போது
அது தப்பாக இருக்கு. அடுத்தது வந்து இந்தியா அப்படிங்கிறத வந்து இது வந்து நிறைய பேரோட ஃபேவரட் டாபிக். முன்னாடி இருந்த இந்தியா ரொம்ப பேடாக இருந்துச்சு, இப்போ தான் வளர்ந்துட்டு வருது இந்தியா. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் பிரிட்டிஷர்ஸ் வந்தோடனே தான் வந்து டெவலப்மெண்ட்னா என்னென்ன ஐடியா வந்துச்சு அப்படிங்கிறது. இந்த நிறைய பேர் எழுதுறா, அதே தான் ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர். திரும்ப எவனா ஒருத்தன் அதையே எழுதுவான், வந்து இந்தியாலாம் என்னன்னே தெரியாது, இந்தியாவுக்கு வந்து எதுவுமே தெரியாது, நாங்கள் வர வரைக்கும் இந்தியாவில் வந்து ரொம்ப பேடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். கடைசியாக நான் திரும்பி முடிக்க போகிற பாயிண்ட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் எங்கே எதை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு யூஸ் பண்ணணும்னு தெரியணும். ஒரு பேஸ் இல்லாமல் நான் எது வேணால் பேசுவேன், அடிப்படையே கிடையாது எனக்கு, ஆனால் நான் பேசி தான் தீருவேன் அப்படின்னு பேசுறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லை. அது வந்து உங்களுக்கு வந்து பிரிவினை தான் கொண்டு வரும். சீதாராம்.